श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति न सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। श्रीशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। वन्देः वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। பாகவதத்துல 11வது ஸ்கந்தத்துல பாகவத தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். பாகவதாளுடைய நிலைப்பாடு என்ன, பாகவத தர்மம் என்ன என்பதெல்லாம் இந்த இடத்துல இது. இந்த இடத்துல ரிஷபதேவனுடைய குமாரர்கள் 100 பேர், அதுல பரதன்றவர் தான் ஜேஷ்டர். அவருடைய பரம தர்மிஷ்டராக இருந்ததுனால அவருடைய பேர்ல தான் இந்த பிராந்தமே பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகிறதுன்றது நம்ம சொல்ல தெரிகிறது. அதுல மீதி 9 பேர் பெரிய தார்மிகளாகவும் சர்வஜர்களும் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். அந்த பகவத் விஷயத்தெல்லாம் ஆத்ம ஜானம் பரிபூர்ணத்தோட எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிறவாளாக இருந்துருக்க. அந்த 9 பேர் அவ நிமி சக்கரவர்த்தி பண்ணின யாகத்துக்கு அவளா போகச்சு. அவருக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி அவளிடத்துல சக்கரவர்த்தி கேட்குற, எனக்கு சில சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ற. ஏவை பாகவதா புரோக்தாக உபாயா ஆத்மலப்தயே, அதாவது ஏவை பகவதா புரோக்தாக எம்பெருமானாலே சொல்லப்பட்ட ஆத்மலப்தையே உபாயாக, நம்மளுடைய பரமாத்மாவை அடைவதற்கு நம்மளுடைய ஆத்ம ஞானத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. அஜ்ஞ பும்சாம் அவிதுஷாம் வித்தி பாகவதான் சிதானு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அறியாதவர்களாக இருந்திருக்கிற எங்களுக்கு அந்த பாகவத விஷயங்களை எனக்கு நீர் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. அப்போ அவர் வரிசையா அதுல வரைச்சே முதல்ல கவின்றவர் சொல்லிட்டு வரே, கவிர் விவாச்சான்னு சொல்லி அவர் கவின்றவர் சொல்லிட்டு வரே. அவர் தான் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகதே சுபாவாத் கரோமி எத்தி சகலம் பரஸ்மை நாராயண ஏத்தி சமர்ப்பயாமின்னு இப்படி நாராயணனிடத்துல எல்லாவற்றையும் சமர்ப்பிச்சுண்டு அவர்கள்லாம் அந்த பாகவதோத்தமர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு தான் எதுவும் பண்றதாக இல்லாகவும் எம்பெருமானே பண்ணி வைக்கிறேன். அதாவது கர்த்திருவ சமர்ப்பணம், அதாவது கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் அப்படின்னு 3 விதமான தியாகம் சொல்லப்படுகிறது பகவத்கீதையில. கர்த்திருவ தியாகம் தாம் பண்றேன்றது இல்லாமல் எம்பெருமான் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு, அது கர்த்திருவ தியாகம். மமதா தியாகம்ன்றது தன்னுடைய கர்மா தான் அப்படின்றது இல்லாமல் மமதா அப்படின்னு சொல்லச்சு அது எல்லாமே எதுவுமே நம்மளுடையது எதுவுமே இல்லை, ஈஸ்வரனுடையதுதான். நான் பண்றேன், அதாவது என்னுடையது நானு என்னுடையதுன்ற எண்ணம் இல்லாமல் அதை தியாகம் பண்றது. பல தியாகம், அந்த கர்மாவை சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அதனால நான் அனுஷ்டிக்கிறேன்ற ஒரு எண்ணம், அதனால வரக்கூடிய பலத்து அந்த சொர்க்காதி பலமோ எந்த பலன்களோ அந்த பலன்களை தியாகம் பண்றது 3வதாக சொல்லப்படுகிறது. இப்படி 3 விதமான தியாகத்தை சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தியாகத்தை அனுஷ்டிக்கிறவர்களாக இருந்திருக்கிறவா இந்த பாகவதர்கள்லாம் என்பதாக சொன்னார். அதே மாதிரி கம்வாயு அக்னிஹி சலிலம் மஹீஞ்ச ஜோதிம்ஷி சத்வானி திசோ துருமாதீனி சரி சமுத்திராச்ச ஹரே சரீரம் எத்கிஞ்ச பூதம் பிரணமே தனன்யா. எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனி தான். லோகம் மொத்தம் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய சரீரமாக திகழ்கின்றன. எம்பெருமான் அவைகள் எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக ஆத்மாவாக திகழ்கின்றான். ஆகையால இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படிதான் ஒவ்வொரு வஸ்துவையும்
நாம பார்க்கணும் என்பதாக சொல்ற. பக்தி பரேசானுபவ விரக்தி அந்யத்ர சைவ த்ரிக ஏககாலஹ பிரபத்யமானஸ்ய யதாம்னதஹ யதாஸ்னதஸ்யுः துஷ்டிः புஷ்டிः சுதபாயோ அனுகாசம். எபெருமானிடத்துல ஒரு பக்தி அது வேணும். அதாவது இந்த பெருமாளை யார் அடைகிறார்களோ அந்த புருஷனுக்கு பிரேம ரூபமான ஒரு பக்தி, அந்த பிரேம ரூபமாக இருந்திருக்கிற அந்த பிரேமைக்கு நாம எல்லாரும் அவரிடத்துல ஒரு பிரேம ரூபமான பக்தி பண்ணச்சே அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபத்தினுடைய தோற்றம், அது ரெண்டுல மாத்திரமே நமக்கு ஈடுபாடு இருக்கணும். அது தவிர மீதி இருக்கக்கூடிய நம்மளுடைய வீடு தோட்டம் இவைகள்ல ஒரு விரக்தி இருக்கணும். ஆகையால இப்ப முதல்ல என்ன வேணும், பெருமாளிடத்துல பக்தி வேணும். அந்த பக்திக்கு காரணமாக இருக்கிற பகவத் ஸ்வரூபத்துல நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும். ரெண்டாவது, 3 பரேசானுபவா, 3வது விரக்தி. அந்த பகவத் அனுபவம் தவிர மீதி விஷயங்கள்ல விரக்தி, அதெல்லாம் பத்தி வேற எதுவும் இல்லை. பரமாத்மனி யோ ரக்தஹா விரக்தஹா அபரமாத்மனி என்பதாக சொல்லப்படுகிறது. பரமாத்மாவினிடத்திலேயே ஈடுபட்டவனாகவும் அபரமாத்மனி விரக்தஹா, பரமாத்மா தவிர அபரமாத்மனின்னா பரமாத்ம பின்னம், பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட விஷயங்கள்ல நமக்கு விரக்தி ஈடுபாடு இல்லாமை. இப்போ பெருமாளிடத்துல பக்தி, அந்த பகவத் ஸ்வரூப அனுபவம், பகவத் ஸ்வரூபம் தவிர மீதி விஷயங்கள்ல விரக்தி, இப்படி 3 குணங்கள் இந்த பாகவதால் இடத்துல இருந்திருக்கும் என்பதாக சொல்றார். இத்யச்யுதங்கிரி பஜதஹ அனுவ்ருத்யா பக்தி விரக்தி பகவத் பிரபோதஹ பவந்தி வை பாகவதஸ்ய ராஜன் ததः பரம் சாந்திம் உபைதி சாக்ஷாத். பெருமாளிடத்துல பக்தி, பகவத் அனுபவம், பகவானிடத்துல பகவான் தவிர மீதி விஷயங்கள்ல விரக்தி, இதனுடைய அனுவிருத்தி. நமக்கு கூட பெருமாளை சேவிக்கிட்டே பக்தி இருக்கு. ஆச்சரியமா பெருமாள் ஆனபரி தேரின் மேல் அழகர் வந்தார்னு சொல்லிட்டு அந்த சுவாமி தேசிகன் தேவ பெருமாளை மங்களாசாசனம் பண்ற. துரக விஹகராஜ சந்தனான் தோழிகாதிஷுன்னு அதிகமன்யாம் ஆத்மசோபான் ததானான்னு சொல்லி ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு நாள் உற்சவத்திலையும் பார்த்தோம்னா பெருமாளுடைய ஒரு ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கச்சே நமக்கு ஆச்சரியமான ஒரு அனுபவம் ஏற்படுறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த அனுபவம் எவ்வளவு நாளை தொடர்றதுன்றதுதான் விசாரம். அந்த பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் அனுபவம் இருந்துருக்கு. ஆத்துக்கு வந்த உடனே டிவி பார்த்துட்டு கால் மேல காலை போட்டுட்டு வேற ஏதோ விஷயத்த பார்த்துட்டு இருக்கவாளா நாம இருந்துட்டு இருக்கோம். அந்த பெருமாளை சேவிக்கச்சே இப்படிப்பட்ட பெருமாளை சேவிச்சா போறோம், வேற ஒன்றும் வானான்ற விரக்தி வருது. அந்த பக்தி வருது, அனுபவம் வருது, விரக்தி வருது. அது எல்லாமே தொடர்ந்து இருக்குல்ல, கொஞ்ச காலம்தான் இருக்கு. கொஞ்ச காலம் ஆன உடனே அது மொத்தமே போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பக்தி, பகவத் அனுபவம், பகவான் தவிர மீதி விஷயங்கள்ல விரக்தி, இது 3 கணக்கு தொடர்ச்சியாக நம்மிடத்துல இருக்குமே. ஆனால் அனுவிருத்தியா, அச்சுதாங்கிரிம் எம்பெருமானுடைய திருவடியை அடைபவர்களுக்கு அனுவிருத்தியினால பக்தி விரக்தி பகவத் பிரபோதா, இந்த பக்தி விரக்தி பகவத் பிரபோதம்னு சொல்லக்கூடியதா இருந்திருக்கிற பகவான் இடத்துல ஈடுபடுவது, இது எல்லாமே பவந்திவை. இப்படி இருந்ததுன்னா அவ என்ன பண்ணுவான்னா
அப்படிப்பட்ட பாகவதாளுக்கு பராம் சாந்தி உபயதி சாட்சாத் உத்கிருஷ்டமான சாந்தின்றது அவளுக்கு ஏற்படுறது. அவளுக்கு பெரிய பகவத் அனுபவம் ஏற்படுறது. இன்மையிலையும் மறுமையிலையும் மோட்சத்திலையும் அந்த பகவத் கைங்கரியமும் ஒரு உத்கிருஷ்டமான சாந்தி ஏற்படுறதுன்னு இவ்வளவு விஸ்தாரமாக அந்த கவின்றவர் சொல்லி சொன்னாராம். இதுக்கப்புறமா ராஜா சொன்னாராம், அத பாகவதம் ப்ரூத யத்தர்மஹா யாதிருஷா நிருணாம் யதா சரதி யத் ப்ரூதே யைர்லிங்கைஹி பகவத் பிரியா. இப்ப பாகவதா அதாவது பெருமாளிடத்துல பக்தி இருக்கிறவாளுடைய நிலைப்பாட சொல்லி சொன்னார். இப்ப ராஜா கேட்கிறாராம், பாகவதம் ப்ரூத யத் தர்மஹா, பாகவதாளுடைய தர்மம் என்ன? பாகவதாளாக இருக்கிறவா பகவத் பக்தாள்னு சொல்லியிருக்கிறவா அவளுடைய தர்மம், அவ எந்தெந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணணும். அதே மாதிரி யதாச்சரதி அந்த பாகவதாளாக இருந்திருக்கிறவா எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது சொல்லணும். யத் ப்ரூதே அவளுடைய சொற்கள் எப்படி இருக்கும், அவளுடைய செயல் எப்படி இருந்துருக்கும், எந்த விதமான அடையாளங்களை கொண்டு அவர்கள்தான் பாகவதர்கள் என்பதை நாம தெரிஞ்சுக்க முடியும். இத நீ சொல்லுங்கோ அப்படின்னு அவளை பார்த்து கேட்கிறான். அதுக்கு அதுல கவிஹி ஹரிஹின்னு ஒருத்தர், அந்த 9 பேர்ல ஹரின்னே ஒருத்தர் பேர், அவர் சொல்றாராம் அந்த பாகவத தர்மத்தை பத்தி சொல்ற. சர்வபூதேஷு யஹ் பச்யேதே பகவத் பாவமாத்மனஹ பூதானி பகவத்யாத்மன் ஏஷ பாகவதோத்தமஹ. ஆஹா, நான் சொல்றேன், நானு எல்லா பிராணிகளிடத்திலையும் சர்வபூதேஷு யஹ் பஷ்யதி, அவன் பிரம்மபாவத்தினால எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறானோ, அதாவது எல்லா பிராணிகளையும் பிரம்மரூபமாக பார்க்கிறானோ, அவன் பாகவதோத்தமராக ஆகிறான் சொல்ல. இது பகவத்கீதையில பண்டிதா சமதர்சினா அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. சுனிச்சைவ சுபாகேச்ச, சுனியாக அதாவது நாயா இருந்தாலும் சரி, அதாவது கீழான ஜந்துக்கள், இது நாய் மனித பிறவியில கீழ், அதாவது பிறவினால தாழ்ந்தவனாக இருந்திருக்கு சொப்பாக்கன்னு சொல்லி சொல்றோம். அவ விஷயங்கள்ல பண்டிதா சமதர்சினஹா அப்படின்னா எல்லாரையும் ஒன்னா நினைக்கிறான்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆத்ம ரூபம் இருந்துருக்க எல்லாத்துலயும் ஒன்னா இருந்துருக்குன்னு நினைக்கிறவா இருக்காள அவா தெரிகிறார். அதாவது நாயா இருக்கிறது அதுவும் ஒரு ஜீவாத்மா தான். அந்த நாயாக இருக்கிற தன்மை, அந்த இழிந்த தன்மைன்றது இந்த நாய் சரீரத்துல தான் இருக்கே தவிர ஆத்மால இல்லை. ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். இவன் ஸ்வபாக்கன், இவன் புலையன், இவன் கீழ்குடி மகன் என்று சொல்றதெல்லாம் அந்த சரீரத்துலதான் இருக்கே தவிர ஆத்மால இல்லைன்னு சொல்லி, ஆத்மா எல்லா இடத்துலயும் ஞானீகாக்காரமாக இருந்துருக்குன்னு யார் நினைக்கிறாளோ அவள் தான் பண்டிதர்கள்னு பகவத்கீதையில சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, எந்த ஜந்துக்களை பார்த்தாலும் சர்வபூதேஷு, அது உயர்ந்ததாக தேவர்களாக இருக்கட்டும், பிராமணோத்தமாளாக இருக்கட்டும், இல்ல இழிந்த குலத்துல பிறந்தவர்களாக இருக்கட்டும், நாய் கீட்டம் அதாவது புழு பூச்சி எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஜந்துக்களை பார்க்க செய்யும் பச்சேத் பகவத் பாவம் ஆத்மனஹா, அந்த பகவத் பாவத்தோட பாக்குறதுன்னா இந்த ஜந்துக்களை போய் அதுல போய் எப்படி பகவத் பாவம் வரும் என்ன கேட்டா, எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனியை சார்ந்து. எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கான். இது நாயாக இருந்தால் கூட அந்த நாய்க்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிறவன் பகவான் தான். இவன் ஈஸ்வர தூஷகனாக இருந்து ஈஸ்வரனையே அவன் தூஷிப்பவனாக இருந்தாலும் கூட அவனுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிறது அந்த சாட்சாத் பகவான் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி ஒரு கொசுவா இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும்,
அவளுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமான் தான். இவர்கள் எல்லாருமே எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றனர். அப்ப இவாளை பார்க்கச்சேயே அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்க்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட அந்த பகவானோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறவர்கள் தான் பாகவதர்கள். இது முதல் தர்மம், பாகவத தர்மத்துல முதல் விஷயம். சர்வபூதேஷு யப் பச்யேதி பகவத் பாவமாத்மனஹ. இந்த இடத்துல அத்வைத பிரகாரம் சொல்றதா இருந்தா அதுதான் சுலபமா இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கும். இதுக்கு அர்த்தம் அத்வைத பிரகாரத்துல என்ன சொன்னா, எல்லா பிராணிகள்லையும் பிரம்மபாவத்தினால சர்வங்கல்விதம் பிரம்மா தத்துவமசின்னு சொல்லிருக்கிறதுனால அந்த பிரம்மபாவத்தினால ஒரு எல்லாமே ஒரு ஒண்ணு செய்யறது சமன்வயத்தை தெரிஞ்சுக்கிறதாக சொல்றது யார் பார்க்கிறாளோ, அப்போ எல்லா பிராணிகளையும் பிரம்மஸ்வரூபமான அதிஷ்டானத்துல பார்க்கின்றார்களோ அப்படின்னு சொல்ற அர்த்தம் பண்ற. அதிஷ்டானம்னா பிரமத்துக்கு ஆசிரியமாக இருக்கிறது அதிஷ்டானம். ஒரு கயர் இருக்கு, இந்த கயரை பார்த்து இது பாம்பு, இது மாலை, அப்புறம் இது ஒரு பூதடனம், பூமியில இருக்கிற ஒரு வெடிப்பு, இப்படி எல்லாம் பல விதமா நாம நினைக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிறது அந்த கயர். அந்த மாதிரி இங்க பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருந்துருக்கு. நாம லோகத்துல பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாமே எல்லாம் மித்யாபூதமாக இருந்துருக்கு. இது எதுவும் சத்தியம் இல்லை. இப்படி மித்யாபூதமாக இருந்துருக்கிற இந்த விஷயத்துல வரைச்சே அதிஷ்டானமாக பார்க்கறது, இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக பிரம்மம் இருக்குன்னு, இவையெல்லாம் மித்யாபூதம், இதுக்கு அதிஷ்டானமாக பிரம்மன் தான் இருக்குன்னு பார்க்கறவா யார் இருக்காளோ அவாதான் பாகவதாள் அப்படின்னு அத்வைத ரீதியான அர்த்தம். அதை முதல்ல சொல்லிட்டா அதுதான் நம்ம மனசுல நிற்கும். அதுக்காக தான் நான் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்த ரீதியான அர்த்தத்தை சொன்னேன். நானு இந்த பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா அர்த்தம் என்னன்னாக்க, எல்லாமே பகவத் சரீரமாக பார்க்கறது, எல்லாத்துக்கும் அந்தராத்மாகவ எம்பெருமான் எழுந்தருள் இருக்கான்னு யார் பார்க்கிறவாளாக இருக்காளோ அவர்கள் தான் பாகவதர்கள். ஈஸ்வரே தததீனேஷு பாலிசேஷு த்விஷத்து ச பிரேம மைத்ரி கிருபோபேட்சா யஹ் கரோதி சமத்யமஹ. யாரெல்லாம் ஈஸ்வரனிடத்துல பிரேம, அவரது பக்தர்களிடத்துல ஒரு நட்பு, மூர்க்கர்களிடத்துல ஐயோபாவம்னு ஒரு எண்ணம், சத்ருக்களிடத்துல உதாசீன புத்தி, இப்படி யார் இருக்காளோ அவதான் நடுநிலையில் உள்ள ஒரு பாகவதர்கள் என்பதாக சொல்ற. அதாவது ஒரு மத்தியஸ்தராக இருந்திருக்கிற பாகவதால் எப்படி இருப்பா, அவளுடைய தர்மம் என்ன, அவ ஈஸ்வரன் இடத்துல பக்தியோட இருந்துருக்கணும். ஈஸ்வரே தததீனேஷு, தததீனமாக இருந்திருக்கிற ஈஸ்வரன் இடத்துல பிரேம, அவளுடைய பக்தர்களிடத்துல ஒரு மைத்ரி நண்பமாக இருந்துருக்கு. இந்த இடத்துல வரச்சே இந்த ஸ்லோகத்துல அன்வயம் பண்ணிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துருக்கும். ஈஸ்வரே தததீனேஷு பாலிசேஷு த்விஷத்து ச, இப்படி 4 பேர் சொல்ற. ஈஸ்வரன் இடத்துல தததீனம், அவருக்கு அதீனமாக இருக்கிற பாகவதால் இடத்துல, பாலிசேஷு ஒன்னும் தெரியாதவர்களாக மூர்க்கங்களாக இருந்திருக்காள அவளிடத்துல, த்விஷத்து நம்மளவே சத்ருக்கள் இடத்துல, இவா 4 பேர் இடத்துல ரெஸ்பெக்டிவ்லி அன்வயம் பண்ணிக்கணும். பிரேம மைத்ரி கிருபோபேட்சா யஹ் கரோதி சமத்யமஹ. அந்த ஈஸ்வரன் முதல்ல சொல்லியிருக்க, அதை இங்க ரெஸ்பெக்டிவ்லி பிரேம, ஈஸ்வரனிடத்துல பிரேம பக்தியோடையும், தததீனேஷு மைத்ரி பாவம், பாகவதால் தததீனமாக இருந்திருக்கிற பாகவதர்கள் இடத்துல நட்புமைய பாராட்டி அவளிடத்துல விசேஷமான ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கிறது அங்க மைத்ரி. 3வது பாலிசேஷு, ஒன்னும் தெரியாத முட்டாள்தனமா நடந்துக்கிறாள அவளிடத்துல ஒரு கிருபை, ஐயோ பாவம்
இவனுக்கு யாரும் நல்லது சொல்றவா இல்ல, இவன் இப்படி நடந்துக்கிறான்னு நினைக்கிறது இருக்க, அது அந்த மூணாவது பேரிடத்துல வரச்சு கிருப்பா. நாலாவது சத்ருக்கள். யாருக்கு சத்ரு? பெருமாளுக்கு யாருக்கு சத்ரு இல்ல, பாகவதாளுக்கு சத்ருவா இருக்கா இல்ல ஈஸ்வரன் நிந்த பண்றவனா இருந்துட்டு இருக்கான், அவளிடத்துல உபேட்ச, அவன் எத்தையானா பண்ணி போட்டோம்னு சொல்லி இருந்துட்டு இருக்கிறது இருக்க. இது மத்தியஸ்தமாக இருந்துட்டு இருக்கிற பாகவதாளுடைய ஒரு நிலைப்பாடு. இது பாகவத தர்மம். ஈஸ்வரே ததீரேஷு பாலிசேஷு த்விஷத்சு ச பிரேம மைத்ரி கிருபோபேக்ஷா யः கரோதி ச மத்யமஹ அர்ச்சாயாமேவ ஹரயே பூஜாம் யஹ ஸ்ரத்தயே ஹதே ந தத்பக்தேஷு சான்யேஷு சபக்தஹ பிராகிருத ஸ்மிருதஹ. அதாவது பகவானிடத்துல மாத்திரம் பக்தி பண்றது, பகவத் விக்கிரகத்துல வரைச்சே பெருமாளை சேவிக்கிறது, அந்த பெருமாளுக்கு உற்சவாதிகள் கைங்கரியங்களை பண்றது, பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றது, எல்லாம் பண்றது. அதுல மாத்திரம் ஹரி பூஜையை மாத்திரம் ஸ்ரத்தையோட பண்ணிண்டு அச்சாயாம் ஏவ ஹரையே பூஜாம் யஹ ஸ்ரத்தயேஹதே ந தத்பக்தேஷு சான்யேஷு சபக்தஹ பிராகிருத ஸ்மிருதஹ. பாகவதால் இடத்துல பக்தி இல்லாத வெறும் பகவான் இடத்துல மாத்திரம் பக்தி பண்றவனாக இருந்திருக்காளோ, பாகவதால்ன்றவ பகவத் பக்தா ஹரிபக்தா, அவளிடத்திலேயோ அதே மாதிரி பிற மீதி விஷயங்கள்ல பகவானை சேர்ந்த மீதி விஷயங்கள்ல அதுக்கு கௌரவிக்காமல் பூஜிக்காமல் ஒருத்தன் கணக்கு இருந்தான்னா, நானும் பக்தி மார்க்கத்துல தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னவானா, அவ மொத்தம் நல்ல அந்த பாகவத தர்மத்தை அறிந்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள். அவர்கள்லாம் இந்த பாகவத பக்தி மார்க்கத்துல இப்பதான் புதுசா நுழைஞ்சிருக்கா, இன்னும் போக போகதான் அவளுக்கு இந்த பகவத் பக்தின்றது பாகவத பரியந்தமாக நீண்டு இருக்கணும் அப்படின்றதுதான் பெருமாளுடைய திருவள்ளன்றத அப்புறமா தான் அவ தெரிஞ்சுப்பா. இப்ப அவளுக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. அடுத்த விஷயம், கிரஹீத்வாபீந்திரியைஹி அர்த்தான்யஹ நத்வேஷ்டி நஹ்ருஷ்யதி விஷ்ணோர்மாயாமிதம் பஸ்யன்னே சவை பாகவதோத்தமஹ. பாகவதோத்தமர்கள் என்று சிலர் கருதப்படுகின்றனர். யாரு அவ கேட்ட, இப்ப இந்திரியங்களுக்கு ஒரு ஒரு ரசம் ஏற்படுறது. சாதாரணமா பார்ப்போமே, இப்ப இன்னைக்கு ஒரு விசேஷமான ததியாராதனை நடக்கிறது. இந்த ததியாராதனையில பரம போக்கியமாக பெருமாள் அமுது செய்திருக்க, சீராரணம் பண்ணிருக்கா, இது பண்ணிருக்கா, ஏதோ பட்சணம் பண்ணிருக்கா, இதெல்லாம் பண்ணிருக்கா. இப்படி அதுகள்லாம் இருந்துட்டு இருக்கச்சே இது நன்னா இருக்கு அப்படின்னு சாப்பிடுறதுன்றது இருக்க, அது ஒரு பிரகாரம். அதை விட்டுட்டு இது பெருமாள் நன்னா அம்சேச்சிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறது இருக்க, இது ரெண்டாவது பிரகாரம். இது இப்போ இந்திரியங்களுக்கு ஒரு விஷயமாக கூடியது. இது நான் சாப்பிடுற விஷயத்த சொன்னேன். அதே மாதிரி செவிக்கு விஷயத்துல, அதே மாதிரி வாக்குல சொல்ற விஷயத்துல, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் கண்ணால பாக்குறோம், பார்க்கச்சே இந்த வஸ்து நன்னா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்படி எல்லாம் இந்த இந்திரியங்களை கிரகிச்சா கூட, இந்த விஷயங்களை கிரகிக்கிறதே கூட பகவானுடைய, இங்கேயும் ஒரு அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் வித்தியாசம் சொல்லணும். இந்த இடத்துல பகவானுடைய மாயையாக இத நினைச்சுண்டு பார்க்க கூடாதத பார்த்தாக்கா ஐயோ அதுக்கப்புறம் வெறுப்படைகிறதோ இல்ல இன்னும் பார்த்ததுனால சந்தோஷம் அடைகிறதோ ரெண்டும் இல்லாமல் சமநிலையில இருந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்ற. இப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆத்துல ஒரு
போஜனம் நமக்கு கிடைக்கிறது. இது எல்லாமே நன்னா இருந்துருக்கு. இப்ப நன்னா இருக்கச்சே இது பகவானுடைய சங்கல்பம். இன்னைக்கு எல்லாமே நன்னா இருந்துருக்கு, இது நன்னா போக்கியமாக இருந்துருக்குன்னு அதை அனுபவிக்கணும். அதே வஸ்துவே ஒண்ணு கூட சாப்பிட முடியாத இருந்துருக்கு. ஒண்ணுத்துல சாப்பிட்டதுல புளியா போயிடுத்து, குழம்புல உப்பா போயிடுத்து, இப்படி இருந்துருக்குன்னு வச்சுப்போமே. அப்பவும் நாம என்ன நினைக்கணும் அப்படின்னாக்க, பகவத் சங்கல்பம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆகாரம் நமக்கு கிடைக்கிறதுன்னு நினைக்கணுமா. இப்ப வஸ்து கதியில என்னன்னாக்க, ரெண்டும் நம்ம நாக்குதான் ருச்சிச்சு சாப்பிட போறது. நாம ருச்சிச்சு சாப்பிடுறதா இருந்தா கூட நமக்கு இந்த அனுபவத்துல இது நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு சொல்றது கூட அது ஈஸ்வர சங்கல்பத்தினால வருதுன்னு நினைச்சுட்டு நம்ம பண்ணணும். இப்படிதான் பாகவதாளா இருந்துருக்கிறவா நினைப்பா அப்படின்னு நம்ம சித்தாந்த பிரகாரம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அத்வைதத்துல பிரகாரம் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே மாய, எதுவுமே நிஜம் இல்லை. இந்த ஒரு வஸ்து நன்னா இருக்குன்னு நான் சொல்றேன், பாவல்கா நன்னா இல்லைன்னு நான் சொல்றேன். இன்னொருத்தர் இன்னைக்கு பாவல்கா பெட்ல பண்ணிருக்கா, அவ்வளவு போக்கியமா இருக்கு நன்னா இருக்குன்னு சொல்றேன். இப்ப எல்லாத்துலயும் ஒரே பாவல்கா தான் நான் நன்னா இருக்கேன்னு சொல்றதும், அந்த பாவல்கா தான் நன்னா இல்லைன்னு சொல்றதும் ஒரு வஸ்து தான். ஆனா அந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் கூட அந்த நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு சொல்றதெல்லாம் மாயினால தோற்றம். வஸ்து எப்படி இருக்கோ அப்படிதான் இருந்துருக்கே தவிர அதுல ஒன்றும் மாற்றமே இல்லாத இருந்துருக்கு. அவித்யினால நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருகிறது. வஸ்துகத்தியில இதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் இந்த பிரம்மத்தினிடத்துல அத்தியாசமாக இருந்திருக்கிறவைதான்னு அந்த பாகவதாளாக இருந்திருக்கிறவா, வேதாந்தியாக இருக்கிறவா பார்ப்பான்னு அத்வைத பட்சத்துல சொல்றோம். நம்ம பட்சத்துல என்ன, விசிஷ்டாத்வைத பட்சத்துல என்ன, இந்த மாயா சப்தத்துக்கு சங்கல்பம்னு அர்த்தம். மாயான்னாக்க இந்த மாயாஜாலம்னு சொல்றாள, அந்த மாதிரி ஒரு மோகனமான ஒரு விஷயம் இல்லாததை சொல்றதுன்றதெல்லாம் அர்த்தம் இல்லை. அதுக்கு மாயன்றதுக்கு அந்த ஞானத்தை சொல்லி சங்கல்பம்னு அர்த்தம் இருக்கு. அப்ப எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால நமக்கு இது போக்கியமா இருந்துருக்கு, இன்னொரு வஸ்து நமக்கு போக்கியம் இல்லாததாக இருந்துருக்கு. இப்படி பாகவதர்கள் பார்ப்பார்கள். என்ன இந்த மாதிரி இருந்துட்டோம்னாக்கா நமக்கு விசாரமே கிடையாது. நாமளே தலை பண்ணி சாட்டாலும் சரி, இன்னொருத்தர் தலை பண்ணி போட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் நமக்கு விசாரம் இல்லாத இருக்கும். அந்த தர்மத்தை அந்த இதுக்கோசமாவது நமக்கு நாம பாகவத தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு தோன்றது. தேகேந்திரிய பிராண மனோதியாம் யஹாம் ஜன்மாவ்யய ஹுத்பய தர்ப்பக்ருச்ரைஹி சம்சார தர்மைஹி அவிமுஹ்யமானஹ ஸ்மிருத்யா ஹரேஹே பாகவத பிரதானஹ. யாருடைய மனசுல காமம் கர்மம் இதுக்கு காரணமாக இருந்துருக்கிற வாசனை இதெல்லாம் இல்லாத இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் வாசுதேவன் ஒருவனே ஆசிரியம், அந்த வாசுதேவனையே நினைச்சுண்டு வாசுதேவைக நிலையா, இவாளுடைய எண்ணங்கள் மொத்தம் அந்த வாசுதேவனையே நினைச்சுட்டு இருக்கிறதாக இருந்துருக்கவா யார் இருக்காளோ, என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாஹானி தன்மஹச்சித்ரம் சாப்ராந்தி சாச்ச விக்கிரியான்னு எந்த ஒரு முகூர்த்தமோ எந்த ஒரு க்ஷணமோ வாசுதேவனை சிந்திக்காத போயிட்டாள்னாக்கா பெரிய அனர்த்தம் வந்துட்டதாக யார் நினைக்கிறாளோ அவளுக்குன்னு அர்த்தம். அதுக்கு இப்ப பெரிய அனர்த்தம். அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் வாசுதேவனையே நினைச்சுட்டு இருக்கவா இருக்காளே, அவாதான் பாகவதோத்தமர்கள். அந்த எம்பெருமானையே நினைக்கிறது தான் பாகவத எப்பவும் நினைக்கிறது இருந்துருக்க, அதுதான் உத்கிருஷ்டமான பாகவத தர்மம். இது லிங்கம். இவா பாகவதான்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கவாளாக இருந்துருக்கிறவா, அதுதான் இவாளுக்கு. நயஸ்ய ஜன்ம கர்மபியாம் ந வர்ணாசிரம ஜாதிபிஹி சஜ்ஜதேஸ்மின் அஹம் பாவஹ தேஹே வை சஹரே பிரியஹ.
யாருக்கு ஒரு ஒரு கர்வம் வருது. எதனால கர்வம் வருதுன்னா செல்விச்செருக்கு, பணச்செருக்கு, செல்வி அதாவது செல்வச்செருக்கு, கல்வி செருக்கு, நற்குடி பிறப்புனால வரக்கூடிய செருக்கு, இது 3 செருக்கு இருக்கு. பெரிய பணம் இருந்ததுன்னா பணத்தினால ஒரு தனமதம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு இது இருந்ததுன்னாக்க நல்ல வாசிப்பு இருந்ததுன்னா கர்வம் வரதான் வரும். உயர்ந்த குடி பிறப்பு இருந்ததுன்னா அப்பவும் கர்வம் வருந்தா வரும். இது 3 இருந்தாலும் கூட யாரிடத்துல கர்வமே துளியும் இல்லாத இருந்திருக்கானோ, இதனால ஒரு அகம்பாவம் இல்லாமல் அவன் பகவத் பக்தனாக ஒருத்தன் இருந்தான்னாக்க அவன்தான் உத்தமமான பாகவதன் என்பதாக சொல்ற. மொழியை கடக்கும் பெரும்புகழான் பெரும்புகழான் வஞ்சமு குறும்பாம். இது வழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் என்று சொல்ற. அந்த கூறத்தாழ்வானுடைய புகழ் மொழியை கடக்கும் பெரும் எதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு நம்ம வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட புகழோடு இருந்திருக்கிறவ. அப்ப அந்த கூறத்தாழ்வானுக்கு ஒரு ஏற்றம் சொல்ற. அவருக்கு வித்யா மதமோ தன மதமோ அல்லது உயர்குடி பிறப்பு ஜாதியினால வரக்கூடிய மதமோ தொழியும் இல்லாதவராக இருந்தவர் என்பதாக இப்படி பரம பாகவதாளாக இருந்திருக்கிறவா. இப்படிப்பட்ட கர்வம் எல்லாம் அவளிடத்துல இருக்காது. நயஸ்ய ஸ்வப்பரஹா இதி சித்தேஷு ஆத்மனிவாபிதா சர்வபூத சமசாந்தஹ சவை பாகவதோத்தமஹா. யாரா பாகவதோத்தமான் அப்படின்னு கேட்ட, ஒரு பணங்கள்ல ரூபால செல்வத்திலேயோ இது என்னுடைய செல்வம், என்னுடைய வீடு, என்னுடைய மகன் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், இந்த சரீரம் உள்பட தன்னை சேர்ந்தது பிறரை சேர்ந்ததுன்ற எண்ணம் இல்லாமல், அந்த பேத புத்தி இல்லாமல் எல்லாரிடத்திலையும் சர்வ பிராணிகளிடத்திலையும் சமமாக பழகுபவர்களாக இருந்திருக்கார்களோ அவதான் பாகவதோத்தமர் அப்படின்னு சொல்றார். அந்த எம்பெருமானுடைய திருவடியை காட்டிலும் வேற எதுவுமே சாரம் இல்லை, இந்த திருவடியை காட்டிலும் மீதி எல்லாமே அசாரமானது என்பதாக இப்படிப்பட்ட எண்ணத்தோட பகவானிடத்திலேயே மனசை செலுத்தவர்களாக இருந்திருக்கிறவா இருக்காள, அவதான் எல்லார காட்டிலும் மிக உயர்ந்த பாகவதர்கள் என்பதாக சொல்ற. பகவத ஒரு விக்ரமாங்கிரி சாகாநக மணி சந்திரிகையா நிரஸ்தாபே ஹிருதி கதமுபசீததாம் புனஸ்ஸஹ பிரபவதி சந்திர இவோதிதேர்கதாபஹா. விஷ்ணோ பதே பரமே மத்பவுத்ஸஹ திரேதோருகாயஹ அப்படின்னெல்லாம் சொல்லிருக்கு. பெருமாள் திருவிக்ரம அவதாரம் பண்ணி அந்த பெருமாளுடைய திருவடி லோகம் மொத்தத்தையும் அளந்த திருவடி. அந்த பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடியில் இருக்கிற விரல்கள் இருக்கிற நகங்கள், அந்த நகங்களாக இருக்கக்கூடிய ஒரு அதுல இருந்து வரக்கூடிய ஒரு காந்தி பிரகாசம், அது சந்திரிகை. அந்த பிரகாசத்தினால பெருமாளை திருவடியை ஆசிரியத்தினால திருவடியில இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம், ஒரு குளிர்ந்த ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தினால நம்மளுடைய சம்சார தாபம் மொத்தம் போயிடுச்சு. அவளுடைய மனசுல சந்திரோதயமான உடனே சூரியனுடைய தாபம் எப்படி போயிடுறதோ அந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் இந்த சம்சார தாபம்ன்றது பெருமாளுடைய திருவடியை ஆசிரியத்தவாளுக்கு சம்சார தாபம்ன்றது மறுபடியும் வரவே வராது. ஆகையால விசிருஜதி ஹிருதயம் நயஸ்ய சாட்சாத் ஹரிரவசாபீஹிதோப்யகௌஹுகநாசஹ பிரணய ரசனயா திருதாங்கிரி பத்மஹ சபவதி பாகவத பிரதான புக்தஹ. அந்த பாகவதாளுடைய திருநாமத்தை சொல்லணும்னு சொல்லாத
ஏதோ ஒரு எதிர்ச்சையா சொன்னா கூட நம்மளுடைய பாப்பம் மொத்தம் போகிடும். அசம்பாசிய புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயத்துன்னு சொல்லிருக்கு. யாராவது பேசக்கூடாதவங்களோட பேசிட்டோமானாக்கா, இப்படி மகான்களை மனசால தியானம் பண்ணிட்டோமானாக்கா அந்த பாப்பங்கள்லாம் போயிடுமா. இந்த பாகவதோத்தமாளுடைய விஷயம் என்ன அப்படின்னா, அவளை நினைக்கணும்னு நினைக்காதையே கூட நாம அவளை பத்தி நாம நினைச்சாலே நம்மளுடைய எல்லா பாப்பங்களும் போயிடும். அப்படிப்பட்ட பிரபாவத்தோட உடைகிறவர் அவ. மொத்த பேரும் பகவத் பக்தின்ற ஒரு கயரால கட்டப்பட்டவர்களாக அந்த அந்த பெருமாளிடத்திலேயே ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கவர். ஆகையால அவ மனசுல பெருமாள் ஒரு சமயத்திலையும் அவ மனசை விட்டு விலகாமல் அவ மனசுலயே எப்பவும் குடிகொண்டு இருந்துருக்கிறான். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணாள நம்பி. பெரியாழ்வார் பாசுரம். ரொம்ப சௌக்கியமா மாமனாரத்துல இருந்துருக்காரா, ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்காரா. அது அவருக்கு அது போக்கியமா இல்லையா. இந்த சம்சாரத்துல தப்பிச்சுட்டு இருக்கிற நான் அந்த எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கேன். நான் பரம நீச்சனாக இருந்துட்டு இருக்கிற என் மனசுல வாசம் பண்றது இருந்துட்டு இருக்க. அதுதான் என் மனக்கடலில் வாழ வல்லன்னு. அங்க ஏதோ படக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டுன்னா, இந்த படகுல போறதுன்றது ஏதோ கொஞ்ச நாள் தான் போக போறோம். மீதி நாள் எல்லாம் வாசம் பண்ற இடம் வேற. பெருமாளுக்கு ஏதோ அந்த மாமனாரத்துல போய் இருக்கிறதுன்றதுக்கே ஏதோ கொஞ்ச நாள் காலம், அதுவே அவருக்கு அவ்வளவு போக்கியமா இல்லையா. அதை விட்டுட்டு எங்கடா நம்ம நிரந்தரமா இருக்கணும்னாக்க, என் மனக்கடலில் வாழ வல்ல. வாழன்ற சப்தத்தை இந்த இடத்துல போட்டிருக்கு. இது நிரந்தரமான வாசஸ்தலமாக ஆக்கக்கூடியது. இங்கேயே வாசம் பண்றா. இப்படி பாகவதோத்தமர்களுடைய மனசை விட்டு பெருமாள் எப்பவுமே போறதில்லை. இதுதான் உண்மையான பாகவத தர்மம் என்பதை ஹரின்றவர் உபதேசம் பண்றாராம். இப்படி பாகவத தர்மத்தை இந்த அத்தியாயத்துல அத்தியுதமாக சாதிச்ச நாமளும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த பாகவத தர்மத்தை அனுஷ்டிச்சு பெருமாளுடைய கிருபைக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதா கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.